பள்ளிக்கூடத்தினுடைய இன்றைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தனியார் கல்வி நிலையங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமா இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. 420 மாணவிகள் படிக்கிறாங்க. கடந்த 3 மாதங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணல. ரொம்ப மெத்தனமா நடந்தது. அடுத்த வாரத்திற்கு எப்ப இந்த இடம் ஒதுக்குறாங்களோ அவ்வளவு ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. எல்லா மார்க்கெட் பகுதியிலும் கஞ்சால இருந்து கிராமீண வரைக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதே கட்டிடத்தை காவல் கண்காணிப்பாளர் கேட்டாங்க. அப்ப கூட நாங்க அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சாங்க. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காத்தால் உடைமை பறிபோகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. மாணவனுக்கான போராட்டம் தேவையில்லை, தேவையில்லை. சந்தை தேவையில்லை. கண்டிக்கின்றோம் 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 மேட்டுப்பாளையம் நகராட்சியை கண்டிக்கின்றோம். பள்ளிக்காக கேட்ட இடத்தை சந்தைப்பேட்டை அமைப்பதற்கு கண்டிக்கின்றோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பழமை வாய்ந்தது இந்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் பொதுவான காரிய பொது கல்விக்காக மாற்றப்பட்டு வள்ளுவர் நகரவை துவக்க பள்ளின்னு சொல்லி வாடகை கட்டடத்துல இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த வாடகை கட்டடம் இயங்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்தை இங்க ஊராட்சியினுடைய பில்டிங் இருந்த போது ஒதுக்கப்பட்டதான் இந்த பள்ளிக்கூடம். அன்றைய காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 15, 20, 50, 100 மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இன்றைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தனியார் கல்வி நிலையங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமா இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. 420 மாணவிகள் படிக்கிறாங்க. அது இல்லாம வெளிப்பாளைய ரோட்டுக்கு அருகில் இருந்த சத்துணவு கூடம், அந்த சத்துணவு கூடம், அது இல்லாம இன்னொரு ஒரு சத்துணவு கூட சிறார்கள் 55 சிறார்கள் படிக்கக்கூடிய சத்துணவு கூட இங்க இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பாருங்க. ஒரு தனியார் கல்வி நிறுவனம் ஒரு கட்டிடத்தை அமைக்கணும்னு சொன்னா குறைந்தது 8 to 10 ஸ்கொயர் ஃபீட் என்ன இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கணும். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாயில் பாத்தீங்கன்னா 2 வழித்தடம் இருக்கணும். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிடத்துக்குள்ளே மாணவர்கள் ஈஸியா போயிட்டு வர முடியாது. காற்றோட்ட வசதி இல்ல. இந்த இடத்தை கேட்டுட்டு இருந்ததுனால அந்த பள்ளிக்கூட வளாகத்திற்குள்ள இருக்கக்கூடிய இடத்திலேயே ஏற்கனவே இருந்த வகுப்பறைகளை மறைச்சு அந்த வகுப்பறைக்குள்ள ஈஸியா போயிட்டு வர முடியாது. அது மாதிரியான ஒரு கட்டிட அமைப்பு அமைச்சிட்டு இருக்காங்க. கடந்த 3 மாதங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணல. ரொம்ப மெத்தனமா நடந்தது. அடுத்த வாரத்திற்கு எப்ப இந்த இடம் ஒதுக்குறாங்களோ அவ்வளவு ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. உள்ள பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, மண்ணாடி போட்டு அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஈஸியான காட்டு. ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு LKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு போய் சேர்த்தணும்னு சொன்னா குறைஞ்ச வருஷத்துக்கு 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஆனா அரசு ஏழை மக்கள், சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் சொல்லி அந்த ஏழை குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை போதிய வசதி ஏற்படுத்தி கொடுக்காம அரசே வந்து தெரியுமா நம்ம கண்டிக்க வேண்டாமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கெட்டு சாதாரணமா உணர் சந்தையாகட்டும் எல்லா மார்க்கெட் பகுதியிலும் கஞ்சால இருந்து கிராமீண வரைக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. குடியிருப்பு பகுதியா இருக்கக்கூடிய இந்த பகுதியில பாரசம் என்று அமைச்சாங்கன்னு சொன்னா போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு கூட நிம்மதி இருக்காது. எவ்வளவு நாள் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பீங்க? அடுத்தது மேஜிஸ்ட்ரேட் வீடு இருக்கு. போலீஸுக்கு ஒரு வேலைக்கு 4 வேலை வச்சுறாங்க. இதே கட்டிடத்தை காவல் கண்காணிப்பாளர் கேட்டாங்க. அப்ப கூட நாங்க அதை பத்தி யோசிக்கல. ஏன்னா பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா வேணுமே வாரச்சந்தை அமைக்கணும்னு சொல்லி இந்த இடத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா இதுல அடிப்படை காரணம் ரெவன்யூ. வள்ளுவர் ஸ்கூலுக்கு இடத்த ஒதுக்கிங்கன்னு சொல்லி பேஸ்புக் சமூக வலைதளத்துல பொதுமக்கள் பேசிட்டு இருந்தா ஒரு நபர் அதிகமா முட்டு கொடுக்குறாரு. என்னன்னு வள்ளுவர் ஸ்கூலுக்கு கொடுக்க முடியாது, வாரச்சந்தை அவங்க இப்ப ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசினுடைய ஒரு நபரா இருந்துட்டு முட்டு கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு டெண்டர் அலாட் பண்ணிருக்காங்க. மாடுகளை பிடிப்பதற்கு டெண்டர் அலாட் பண்ணிருக்காங்க. பொது சமூகத்துல சமூக ஆளுநர் திமுக போனோம்னு தங்களுடைய வருவாயை பார்க்கிறாங்கன்னு சொன்னா மக்களுடைய நிலையை பத்தி யார் யோசிக்கிறது? மக்களால நம்மதான் யோசிக்கணும். கடந்த 10 வருஷமா இந்த பள்ளிக்கூடத்துக்காக டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமா பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பெற்றோரும்
இதே எஸ்எம்சி சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்ன செய்யறாங்க, மனு கொடுக்குறாங்க. கடந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி உங்கள் தொழில் அதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் நம்ம பகுதிக்கு வருவாங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கக்கூடிய 12 ஸ்கூலுக்கு போல ஏன் போல அதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, அதெல்லாம் தரம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய குழந்தையோட எனக்கு கம்மி, இந்த ஸ்கூல் தரம் அதிகமா இருக்கு. இங்க வந்து நின்று நீங்க என்ன பண்ணீங்க, இங்க வந்து நின்று குழந்தைங்க கூட சாப்பிட்டு போயிட்டு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த இடத்த வாக்குறதுக்கு பொறுப்பாளர் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா என்ன ஆச்சு, அடுத்த நாள் என்ன செய்யப்படுது, அடுத்த ஒரு வாரத்துல பள்ளிக்கூடத்திற்காக ஒதுக்குவாங்கன்னு சொல்லக்கூடிய இது இடம் என்னாச்சு, தனியாருக்கு வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு கடைக்கு வாடகைக்கு விட்டாங்கன்னு சொன்னா வரக்கூடிய ரெவன்யூஸ்ல 30 ரூபாய் 90 ரூபாய் சொல்லி பிக்ஸ் பண்ணி இவங்க ஆட்டோ போடலாம். அதுதான் உண்மை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இதற்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய இந்த குரலை அரசாங்கம் ஏற்று இந்த இடத்தை பள்ளிக்காக வேண்டி ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.